நல்லா நூலாய் நல்லா இருக்கும் பல்லாண்டுவா. Susan, happy birthday to you. Thank you so much. Thank you, எனக்கே கொடுக்குறீங்களா? காக்கையை போய் பார்த்துட்டு அவனுக்கும் சாப்பாடு போட்டுட்டு வரலாம்னு சொல்லிட்டு நாங்க தோட்டத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். ஜாக்கி ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. முள்ளு காக்கு லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான டே. என்னன்னா என்னோட ஹாப்பி பர்த்டே. ஸோ இன்னைக்கு என்னோட பர்த்டேங்க. ஸோ காலையில் எழுந்திரிச்சதும் ரெஃப்ரெஷ்லாம் ஆனதுக்கப்புறமா பிளாக் காஃபி நானே என் மன்னவரும் காலையில் சேர்ந்து குடித்தோம். அதுக்கப்புறமா நம்மளுடைய டாப் ப்ரையாரிட்டி ஒர்க் மேனுவல் மெசேஜ், ஏன்னா நைட்லேருந்து நீங்கள் என்னோட ரிப்ளைக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால மெசேஜஸ் எல்லாம் முடிச்சுட்டேன். அடுத்தது நம்மளுடைய சிவாப்பாவோட பூஜை. ஸோ பாட்டி வந்துட்டு அழகாக தோட்டத்தில் வந்திருந்த அரளிப்பூவெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் போட்டு புட்டு நல்லா கினிமணி ஆட்டினா சிவாப்பாவோட பூஜையும் முடிஞ்சது. சிவாப்போட பிளெஸிங்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமா என்னோட மன்னவரோட பிளெஸிங்ஸும் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் சிவுங்க. Susan, happy birthday to you. ஸோ சிவுக்கு இன்னைக்கு இஷ்டமான ஆப்பிள், அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஆப்பிள் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் வச்சதுக்கு அப்புறமா எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் சப்பாத்தி அண்ட் கிரேவி முடிச்சாச்சு. எனக்கா குடுசமி. Thank you. Thank you பாட்டி. நல்லா நூலாய் நல்லா இருக்கும் பல்லாண்டுவா. தென் பாட்டி என் மன்னவர் புட்டு எல்லாம் சேர்ந்து எனக்கு வந்துட்டு கிஃப்ட் கொடுத்தாங்க. வீட்ல இருந்து நம்ம ஆஃபீஸ் கிளம்பிட்டோம். ஸோ பாட்டி புட்டு என் மன்னவர் கொடுத்த கிஃப்ட் எல்லாம் எடுத்துட்டு நம்ம ஆஃபீஸ் போறோம். என்னுடைய டீம் வந்துட்டு எனக்காக சூப்பரா டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்க. எப்ப இதெல்லாம் பண்ணாங்கன்னே எனக்கு தெரியல. என்னோட போட்டோஸ் எல்லாம் அழகா கொலைட் பண்ணி வச்சிருந்தாங்க. எனக்கே கொடுக்குறீங்களா? அது எப்படி சூப்பரா இருக்குங்க. அப்பா கிட்டயும் பிளெஸிங்ஸ் வாங்கியாச்சுங்க. வாங்கிட்டு இப்போ நம்மளுடைய கிஃப்ட். ஸோ இவனுக்கு இன்னும் பேர் வைக்க போறோம். அவனை தூக்கிட்டு இப்போ ஆஃபீஸ் போறேன். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ஸ்பெஷலான லஞ்ச் வந்துட்டு ரெடி பண்ணியிருந்தோங்க. பிரியாணி, கிரேவி அண்ட் பிரெட் அல்வா செம்மையா நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டோம். கஸ்டர்ட் நான் நினைக்கிறேன் அருணா நைட் ஃபுல்லா தூங்காம இதான் செஞ்சுட்டு இருப்பான். நம்ம இப்போ உனக்கு பேர் வைக்க போறோம். உனக்கு பேர் வைக்க போறோம். பேரு
என்ன சுச்சு சூச்சு சச்சு அப்படிலாம் கிடையாது. உனக்கு ஒரு பேர் வரப்போகுது வா. ஸோ இவனுக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு பசி வந்துருச்சு. ஸோ அதனால பால் பவுடர் கலந்து அவனுக்கு கொடுத்துடலாங்க. பாட்டி இவனுக்கு ஒரு பேர் வை. ராஜா குட்டி. எப்படி கூப்பிடுவ? எங்க தோட்ட போறீங்க? சரி நீ வந்து இவனோட பேரு ஆல்பா. ஆல்பா ஆல்பா ஆல்பா. பாட்டி கூப்பிட்டோம். பாட்டி பேர் என்ன? தெரியாது. ஆல்பா. இப்ப சொல்லு பாட்டி. ஆல்பா ஆல்பா ஆல்பா. இப்ப பாட்டி ஆல்பா. அல்பா. நல்லா சாப்பிட்டோங்க. சாப்பிட்டு நீங்க பாத்திருப்பீங்க நம்ம ஆல்பாக்கு பேர் வச்சாச்சு. இப்ப ஆல்பாவும் புட்டுவும் விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுக்குள்ள ஜாக்கியை போய் பார்த்துட்டு அவனுக்கும் சாப்பாடு போட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு நாங்க தோட்டத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். போய் குட்டி பையா அவனையும் பாக்கணும் இல்லையா, பர்த்டே அன்னைக்கு. அதனால இப்ப அவனை பார்க்க போய்கிட்டு இருக்கோங்க. நாங்க எல்லாம் பிரியாணி சாப்பிட்டோம். இப்ப ஜாக்கிக்கு பிரியாணி போடணும். அதனால வந்ததுமே அவனுக்கும் எடுத்து வச்சிட்டேன் ஒரு பக்கெட். இப்ப அவனுக்கு போய் போடலாம். ஜாக்கி 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 வா. ஜாக்கி போனதும் ஒரே பாசங்க. உடலாம் அவனை தடவி கொடுத்துட்டு பிரியாணி பின்னாடி பாருங்க எப்படி வாழை ஆட்டுறான்னு சொல்லி. இப்போ அவனுக்கு பிரியாணி வச்சுட்டோம்னா ஃபர்ஸ்ட் எதை சாப்பிடுவான் தெரியுங்களா? கறி பீஸ் தான். அங்கே பாருங்க எப்படி கிடைக்கிறான்னு. ஸோ ஜாக்கிக்கு சாப்பாடு போட்டு வந்ததுமே பார்த்தீங்கன்னா ஒரு கொரியர் வந்துருச்சு. அதுக்கு அவங்க எல்லாம் ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இருக்கடா இன்னும் சார் நான் இல்லைன்னா உடனே என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? அவங்கடா அவன் எசரு என்ன சொல்லு? பட்சு இல்லடா அவன் பேரு. ஆல்பாடா. எங்கடா அவன்? அங்க பாரு. ஹலோ சார். சார் சார் கூப்பிடுறாங்க சார். ஆல்பா சார். பாட்டி கூட ஒரே விளையாட்டு. ஏய் புட்டு இன்னைக்கு என்ன நம்ம எல்லாரும் ஒரே ப்ளூவா இருக்கோம்டா. நீயும் ப்ளூ நானும் ப்ளூ பாட்டி ப்ளூ. ஆல்பா சார் நாங்க இப்ப யாரை பார்த்து வந்தோம் தெரியுமா? ஜாக்கி. குடு குடு வா. சுச்சு. ஆல்பா கை கொடு. ஆல்பா கை கொடு. ஷேக் ஹேண்ட். ஆல்பா ஷேக் ஹேண்ட். எஸ். ஹாய் ஹாய் ஆல்பா. அஞ்சு கடை கண்ணடலி. ஆல்பா ஆல்பா எலி நடலி. ஸ்மைல். ஆல்பா எலி நட. ஆல்பா குட்டி தூங்கிட்டு இருக்கான். செல்ல குட்டி தூங்கிட்டு இருக்கான். ஆபீஸ் இன்னைக்கு சீக்கிரமாவே நாங்க க்ளோஸ் பண்ணிட்டோம். எல்லாரும் வீட்டுக்கு போறோம். அக்கா நிஜமாவா நாங்க எல்லாரும் போங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. நாங்களும் இப்ப வீட்டுக்கு போறோம். அவ்வளவுதான். பாட்டி இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் கிளாஸ். ஆல்பா உள்ள போ உள்ள போ. ஓ எல்லாரும் சிவு வெல்கம் பண்றாங்க ஆல்பாவை. பா சிவு. ஹாய் ஆல்பா வெல்கம் டு அவர் ஹோம். இரு சார் இரு அம்மா விடுற. சிவுக்குள்ள காமிச்சு தர தள்ளு. பா 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 பா. உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒவ்வொருத்தர பார்க்கலாம் வா. வெல்கம் வெல்கம் சிவு செல்லா. சிவாப்பா நம்ம ஒரு ஃபேமிலி மெம்பர் ஆல்பா. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஏய் ஊதுபத்தி எடுத்து. வெல்கம் ஆல்பா. थैंक यू சிவாப்பா. சிவு இல்லைனாடே யார் இது? ஆல்பா. சிவு இது ஆல்பா. ஆல்பா இங்க வா. இது யாரு பாரு. நெக்ஸ்ட் நம்ம வீட்ல யார் இருக்காங்கன்னு பாரு. கோயிஸ் உள்ள போடுறதுடா. விடு. ஆல்பா இது யார் தெரியுமா? கோயிஸ். ஹாய் கோயிஸ். நம்ம வீட்டுக்கு புதுசா யார் வந்திருக்காங்க பாருங்க. ஆல்பா வந்திருக்கா. ஆல்பா தெரியும். ஜியாத் கம்பத் நிரு சிவு. ஆப்பிள் சாப்பிட்டாச்சு. அவன் காலையில வச்சுட்டு போயிட்டாங்க. தண்ணி திம்பிச்சு போல. அதுதான் கூப்பிடுறான். சரி பத்து நீரு பண்றீங்க 3 பேரும். ஆல்பா உனக்கு நான் சாப்பாடு வச்சிருக்கேன். ஆல்பா நோ. என்னங்க ஆல்பா புட்டு சாப்பிடுற பிஸ்கட் காஃபியை கேக்குது பாருங்க. அதுக்கு நல்ல குளுன்னு இருக்கு போல. அதுக்கு குளுன்னு இருக்கிறதுனால இங்க வந்து படுத்துட்டா. ஆல்பா உனக்கு இரு நான் போய் சாப்பாடு ரெடி பண்றேன். தயிர் சாப்பாடு. ஒரே ஆட்டோங்க இங்க ஆல்பா கூட தான். எங்கள ஆல்பாக்கு சாப்பாடு எல்லாம் ஆயிடுச்சு. நான் பிடிச்சாச்சு.
இப்போ அதுக்குள்ள பாட்டியும் அவங்க எல்லாரும் காஃபி கேட்டதுனால அவங்களுக்கு காஃபி போட்டாச்சு. ஆல்பாக்கு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அது கொஞ்சம் சூடாறணும். ஆறினதும் அவனுக்கு தயிர்ல கலக்கி வச்சுட்டோம்னா சாப்பிடுவா. ஜாலியா இருக்கு ஆல்பா வந்ததும். என்னாச்சு பாட்டி? ஆல்பாவா அங்க தூங்கிட்டு இருக்கான், கவலைப்படாத. அதுவும் அந்த செடிங்களுக்கு நடுவுல. அம்மா இது ரோடு வைத்து அழகா தின்ட்டேன். சூப்பர். ஆல்ஃபா சாப்பிட்டு முடிச்சதும் நாங்களும் டின்னர் முடிச்சிட்டோங்க. இன்னைக்கு எக் மேகி, சீஸ் மேகி, அது கூட ஆஃப் பாயில் சொல்லிட்டு எல்லாமே இன்னைக்கு மேகிலேயே செஞ்சு முடிச்சோம். ஏன்னா ரொம்ப நாள் ஆசை சாப்பிடணுன்ட்டு, அதனால இன்னைக்கு நான் சாப்பிட்டுட்டேன். அண்ட் சாப்பிட்டு முடிச்சதுமே ஸோ இவங்க எல்லாரும் கொடுத்த கிஃப்ட்டை வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஐ வாட்ச் வந்தது, அதனால ஐ வாட்ச் ஓப்பன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்னுடைய ரொம்ப நாள் ஆசை எனக்குன்னு ஒரு லேப்டாப் வந்துட்டு ஐமேக்கில் வாங்கணுன்ட்டு, அது எனக்கு இவர் கிஃப்ட் பண்ணாது. செம்ம ஹாப்பியாக இருந்ததுங்க. அதனால அதை அன்பாக்ஸ் பண்ணி அப்பவே வந்து எல்லாம் ஒர்க் பண்ணி பார்த்துடலான்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டேன். ஸ்டார்டிங்ல இருந்து நான் அவரோட லேப்டாப் அவரோட சிஸ்டம் தான் எல்லாமே யூஸ் பண்ணிட்டே இருந்தேன். நான் அப்போ சொல்லிட்டே இருப்பேனுங்க, எல்லாமே நான் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேங்க, நீங்க எனக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்கன்னு. அதனால எனக்குன்னு அவர் ஒரு லேப்டாப் வாங்கி கொடுத்தாரு. இது எல்லாமே பிஹைண்ட் த சீன்ஸ்ங்க. எனக்காக என் டீம் பாருங்க எப்போ இதெல்லாம் ரெடி பண்ணாங்கன்னு தெரியல. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, போட்டோஸ் பலூன்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ரூமையே டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி என்ன கேட்டாலும் மேம் சர்ப்ரைஸ் மேம் சர்ப்ரைஸ் மேம் சொன்னாங்க. பட் ரொம்ப நிஜமாவே சூப்பராக இருந்தது, இவ்வளோ அழகாக எனக்காக ரெடி பண்ணினது. அண்ட் இது மட்டுமா, நம்மளுடைய ஆல்பாவை புட்டுவும் என் மன்னவரும் போய் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அந்த சீன்ஸும் பாருங்க நீங்களே. இருந்து ஆல்பாவும் நம்ம ஃபேமிலி மெம்பர் ஆயிட்டான்.